என்னோடய பேர் அஜித் சிவராமன். நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். விழுப்புரம் மாவட்டத்தில் படித்தேன் இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில். நான் 2018 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் நான். அப்போது என்னோடய அரியர் பார்த்திங்கன்னா ஒரு அரியர். நான் லாஸ்ட் சம் சரி அந்த அரியரை கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பணம் கட்டியிருந்தேன். எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். M3 பேப்பர் அரியர் வச்சுருந்தேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது தான் மார்ச் மாதம் அந்த கொரோனா பிரச்சனை வந்தது. ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 8 மாதமாக வந்து லாக்டவுன் போட்டாங்க. எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒரு அப்டேட் G1 பாஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்த அனைவரும் பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நம்மளாம் பாஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒர்க் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைலாம் உருவாகிருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சேர்மன் திரு சூரப்பா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜியோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த பாஸ் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருந்தார். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா அவருக்கு ஹைகோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து நிலைவில் உள்ளதுனால என்னுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளாம் பாஸ் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மனவேதனைக்கு உள்ளாகி உள்ளேன். இது எப்போ தான் இதுக்கான தீர்வு வரும்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு தீர்வு வந்தோன்னா, ஒரு நிலையான தீர்வு வந்தோன்னா ஏதோ ஒரு வேலைக்கோ ஏதோ ஒரு இதுக்காக நான் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்துக்கு இல்லாமல் இப்படி இருந்தால் நாங்களாம் என்ன தான் பண்ணுறது? ஒரு தற்கொலைக்கு தூண்டக்கூடிய நிலையில் இருக்குது இப்போதைக்கு.